இப்போ சார் சபரிமலைன்னு எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ நானும் போயிருக்கேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எல்லாருமே போயிருப்போம், நீங்களும் போயிருப்பீங்க. நீங்கள் சபரிமலை போனதுலேயே எப்போ இந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது அப்படின்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முதல் முறையாக நான் சபரிமலை போனது ஒரு மிகப்பெரிய குருசுவாமியோட, அவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகரும் கூட. நம்பியார் சார் சொல்கிறீங்களா? நான் பேரை சொல்ல விரும்பல. ஓகே. மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகர், மிகப்பெரிய குருசுவாமி, ஒரு ஒரு பெரிய ஒரு மகானாகவே வாழ்ந்தவர். அவர் கூட தான் போகக்கூடிய வாய்ப்பு. வாழ்ந்துட்டு இருக்காரா? இப்போ இல்லை. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் முறை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8வது படிக்கும் போது நான் போனேன். முதல் முறையாக நான் சுவாமியை வந்து அந்த கூட்டத்தில் நின்று வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 56 நாள் விரதம் இருந்து இங்கிருந்து இருமுடி சுமந்து அங்கே போய் சுவாமியை வந்து பார்க்கும்போது அந்த நொடி, அப்போ கிடைச்ச ஆனந்தம், அது எப்போ முதல் முறை பார்த்தது அந்த ஆனந்தமானது அது ஒரு பேரானந்தம். அது எப்பவுமே வரவே முடியாது. அந்த ஒரு ஆனந்தம் வந்து, அந்த அனுபவம் அது வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம், அந்த 1.5 அடி சிலை எனக்குள்ளே ஏற்படுத்தின மாற்றங்கள், அது அந்த ஒரு சரண கோஷங்கள், அந்த அனுபவம் வந்து வேற சொல்லும் போது உங்களுக்கே கண்ணு கலங்குது, எங்களுக்கே ஒரு மாதிரி தெரியுது. அது சார், உலகத்திலேயே சீசன் டைமில் அதிகப்படியான பக்தர்கள் வர்றது 2 இடம் தான். ஒன்று மெக்கா, அதுக்கு அடுத்தபடியாக சபரிமலை. இந்த 2 இடங்கள் தான். இது 2 இடத்துல இருக்க இன்னொரு புனிதமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விரதத்தை முழுமையாக முடிக்கணும்னா நீங்கள் வாங்குகிற பிரசாதங்களையும் நீங்கள் சமைக்கிற உணவுகளையும் உங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் அந்த ஒட்டுமொத்த யாத்திரையுமே பயனடையும். நீ சாமியை பார்க்குறதெல்லாம் செகண்டரி தான், மற்றவன் பசி யாத்திரையே இல்லையா, இதை தான் கடவுளே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. 2 பேரும் இங்கே தான் கம்பேர் பண்ணுது. ஆக்சுவலாக எல்லா மார்க்கங்களும் சொல்கிறது மற்றவனுக்கு கொடு அப்படின்றது தான். இது எதுக்காக எல்லாம் கடைப்பிடிக்க மாட்டுறாங்க? சுயநலம். ஏன்னா கடவுளை கும்பிட்றாங்க இந்த அளவு கை கூப்பி, ஒரு கையில் நீட்டி தானம் பண்ணலாமே, அது இப்போ இருக்க பெருசாக பண்ண மாட்டாங்களே. சுயநலம், சுயநலம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இந்த வார்த்தைக்கேற்ப சுயநலம். பெற்றவர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதே, டேய் டிஃபன் பாக்ஸை கொடுத்துருக்கேன்டா, யார்கிட்டையும் கொடுத்துடாத, யார்கிட்டையும் நீ மட்டும் தப்பி தவறி மட்டும் கொடுத்துடாத, கரெக்டாக ஒளிச்சு வச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துடுறா. என் பையனுக்கு எல்லாம் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு எல்லாம் கிடைக்கணும், அடுத்தவன் பையனுக்கும் பொண்ணுக்கும் இருந்தா என்ன செத்தா என்ன. இந்த மனப்பான்மையுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமை. நாம் பேசிட்டு இருக்கோம் ஒரு நடுத்தர வர்க்கத்தில். எத்தனை பேர் தமிழர்கள் இந்த பூமியில், நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல வகுப்புவாதத்தை பற்றி பேச வேண்டாம், ஆட்சியில் இருங்க, அரசியல் இருங்க, ஏதோ இருங்க, நல்லது செய்யுங்கப்பா. 3 வேளை சோறு இல்லாமல் இன்னைக்கு தூங்கக்கூடியவங்க எத்தனை லட்சம் பேர். ஏன்னா ஐயப்பன் சொன்னது எல்லாருமே நிறைய விஷயம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதை இப்போ இருக்க பெருசாக யாரும் கேர் பண்ண மாதிரி தெரியல. அதான் பண்ணுறாரு. ஆனால் சரணம் மட்டும் 1000 வாட்டி போடுறாங்க உட்காந்து. அதுதான் சார், ஐயப்பனுக்கு என்ன சரணம் போடுறாங்க? சுவாமியே சரணம் ஐயப்பா. 100 கோடியிலேருந்து 150 கோடி ஆயிடணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. 200 கோடியிலேருந்து 300 கோடி சேர்த்து 500 கோடி ஆயிடணும். எனக்கு டிரைவராக வேலை செய்கிறவர் 1000 ரூபா சம்பளம் எதுக்கடா உனக்கு? சுவாமி சரணம், சுவாமி சரணம் போடா. இங்கே உள்ள ஆன்மீகம் புரியுது. உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். நம்ம ஜனங்கள் அடி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட விழிப்புணர்வு இல்லை, கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். ஒரு கோவிலுக்கு போகிறோம், பக்தி, ஆன்மீகம், இறைவன். ஒரு கோவிலில் நம்ம ஊரில் சாமியை பார்க்க போகிறோம். அதில் ஜென்ஸு, முதியவர்கள், லேடிஸு, குழந்தைகள்லாம் வராங்களா? வராங்க. என் சொந்த அனுபவத்தில் என் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன். ஒரு 50-60 வயசு மதிக்கத்துக்கு அம்மா என் குழந்தைய தள்ளி விட்டுட்டு போகிறாங்க மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்கு. நான் கூட அந்த அம்மாவை கொஞ்சம் கேட்டேன், அம்மா ஒரு நிமிஷம்மான்னு. என்னம்மா, எதுக்கு போகிறீங்க? சாமியை பார்க்க. இப்போ இந்த குழந்தைய தள்ளி விட்டு போனதுனால மதுரை மீனாட்சி அம்மன் சூப்பர், 10 வயசு குழந்தைய தள்ளி விட்டு வா, மடியில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு தான் அவங்கள புரிதல் இருக்குது. இதை விட செருப்படி அடித்த மாதிரி சொல்ல முடியாது. புரிதல் என்ன? எல்லாரையும் அடி உத, சாமியை போய் முதல்ல பாரு. இன்னைக்கு பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்களா இல்லையா? டோர் திறக்கிறான், சாமி அபிஷேகம் நடக்குது, டோர் திறக்கிறான், முண்டிட்டு போகிறாங்களா இல்லையா? இதுவா பக்தி? இப்படி அறிவில்லாமல் 1000 விஷயத்தை பண்ணிட்டு சாமி எனக்கு அதை கொடுக்கலன்னீங்கன்னா, இன்னும் சில பேர் சாமியே இல்லைங்கிறான். எதை செய்யணுமோ, சாமின்னா என்ன, பக்தினா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இதுவா பக்தி? முதல்ல அடுத்தவர்களை நீங்கள் தெய்வ தரிசனம் பார்க்க வச்சு அவங்க ஆனந்தப்படுறத பார்க்கறதுல இருக்கக்கூடிய பக்தி
சாமியே உங்ககிட்ட வந்து அவர் கேட்பார் அப்பாயின்மெண்ட். கரெக்ட். இந்த அடிப்படையே புரியலையே. முதியவர்கள் குழந்தைகள்லாம் தள்ளி விட்டுட்டு போய் சாமியை பார்க்குறீங்களே, உங்களுக்கு 6வது அறிவு இருக்கா? இல்லை சாமியை பற்றின புரிதல் தான் இருக்கா? சாமி என்ன இருந்துட்டு சிவன் வந்து உட்காந்துட்டு பிரதேஸ்வரர் கோயிலில் யாரா அவன் இன்னைக்கு எத்தனை வருடா தள்ளிட்டு வந்திருக்க? 150 பேர் சார். ஐயா நான் 120, நீ வாடா முதல்ல அப்படின்னு கூப்பிட்டு கப்பா கொடுக்க போறாரு. இப்படித்தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளக்கூடிய அத்தனை கோவில்கள், ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்கள் இப்படித்தானே இயங்கிட்டு இருக்கு. தமிழன் பெருமைன்னா இங்கேயாவது சரியாகட்டுமே. நான் செய்யக்கூடிய செயல் எல்லாம் தப்பா பண்ணிட்டு தமிழன் பெருமைன்னா என்ன சார்? இது யாரு பண்ணாலும் தவறு தான். தமிழுங்கிறது மொழி சார், அது ஒரு பண்பாடு. இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எந்த மொழிக்கும் இல்லைங்கிறது உண்மை. ஆனா தமிழனா, தமிழ் மொழிக்கு பெருமை இருக்கு. தமிழனா உனக்கு பெருமை இருக்கா? அந்த மொழி தாய்மொழியா கொண்ட ஒரு நீ அந்த பெருமையை காப்பாற்றணும்ல. வெள்ளக்காரனோ வெளியூர்காரனோ இங்க வந்து என்ன சொல்லணும்? போயா தமிழ்நாடு கோயில் போயா, என்ன சிஸ்டம்யா, அப்படி இருக்கணுமா பேரு? நீ சேட்டுடைய சட்டையவே உருவிட்டு கிழிச்சு அவனை தள்ளி போட்டு நீ போய் மேலே போய் சாமியை பார்க்கறேன்னு சொன்னா இது எப்படி சார்? இது ஓகே சார், இது ஆக்சுவலாக மனுஷன் கூட்டம் மட்டும் தான் இது இருக்கா, இல்லை கடவுள் கோயில்களே இருக்கான்னு தெரியல, கேட்டுடுறேன். இப்போது நம்ம தமிழகத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது சார். நம்ம மன்னர்கள் கட்டின எவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது. சிவனை பெருசாக அவங்க முன்னெடுத்து தான் கட்டியிருப்பாங்க பல கோயில்கள்லையும். அங்கே பார்த்தீங்கன்னா வேல் சிம்பிளை பார்க்க முடியும், முருகரை பார்க்க முடியும். ஆனால் விநாயகரை பார்க்குறது ரேரு. இன்னொரு பக்கம் ஐயப்பனை பார்க்கவே முடியாது. அந்த மன்னர்களுக்கு அப்போ நம்பிக்கையே கிடையாதா? ஐயப்பன் ஒரு கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கை சுத்தமாக இருந்திருக்காதா? விநாயகர் மேலே நம்பிக்கை இருந்திருக்காதா? ஒரு பெரிய டவுட்டர். ரொம்ப எந்த ஊரில் சொல்கிறீங்க? நம்ம தஞ்சாவூரில் எடுத்துங்க, பெரிய கோயிலாக இருக்கட்டும், மன்னர்கள் கட்டின எல்லா கோயிலும் எடுத்துங்க தமிழ்நாட்டில். ஸோ அந்த கடவுள்ன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே கொண்டு வரலையே அவங்களெல்லாம், எதுக்காக? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க ஐயப்பன் வந்து 300லேருந்து 500 வருஷம்னு சொன்னீங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் கட்டினது 1000 வருஷம் முன்னாடி. அப்போ எப்படி அவர் ஐயப்பனை பார்த்துருக்க முடியும்? அப்போ சிவன் விஷ்ணுலாம் வந்த கதையில் உண்மைன்றீங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, வீடியோ காலிங் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. அமெரிக்காவில் உட்காந்துருக்கிற அப்பா ஆண்டிப்பட்டியில் இருக்கிற அம்மாவோட பேச முடியாது. அப்போ யார் யாருக்கு எந்தெந்த கடவுள் தெரியுமோ அன்னைய தேதியில் அந்த நேரத்தில் பிரசித்தி பெற்ற தெய்வங்களுக்கு கோவில் எழுப்பினாங்க. ஓகே, இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரர் நிறுவிய முதல் இந்து கோவில் கேதார்நாத். அதுக்கு பிறகுதான் அடுத்த கோவில்கள்லாம் அவர் நிறுவிக்கிட்டே வர்றார். அரசர்களை போய் மீட் பண்ணி கோவில்கள் எழுப்புறாரு. புரியுங்களா? அப்போ அந்த இந்து மத தலைவர் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பல அரசர்களை மீட் பண்ணி இந்து மதத்துடைய இதெல்லாம் சொல்லி கோவில்களை கட்ட சொல்றாரு. பெரியவர் இருந்தார் இங்க, சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இருந்தார், நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்திருக்கார். நான் உயிரோடு இருந்தப்ப அவர் இருந்திருக்கார். அந்த பாக்கியம் இருக்கு. அவரை நான் கண்ணால் 3-4 தடவை பார்த்துருக்கேன். இன்னும் கேட்டால் தொட்டிருக்கேன். அவர் சங்கர நேயத்தினாலே எப்படி உருவாச்சு? டாக்டர் போய் கேட்குறார், சுவாமி பெரியவா எனக்கு யூஎஸில் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். அங்கேயே போய் வைத்தியம் பார்க்கலான்னு இருக்கேன், கண்ணுக்கு வைத்தியம். உடனே சொல்கிறார், ஏன் இங்கெல்லாம் கண் நோயாளி இல்லையா? அங்கே ஏன்டா போய் ஆஸ்பத்திரி கட்டுற, இங்கே கட்டுறா? இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு சங்கர நேத்ராலயால 5 லட்சம் பேருக்கு இலவசமா கண் சிகிச்சை பெறுகிறாங்க. மதம் சார்பு இல்லாம, இனம் சார்பு இல்லாம, மொழி சார்பு இல்லாம நடக்குதா இல்லையா? அதை விட்டுருவோம். நம்ம முகுந்த் வரதராஜன் ஐயரு அப்படின்னு சொன்னா நமக்கு கம்மியாயிடும். அதை விட்டுடுவோம். எதுக்கு சார் அங்க போறோம்? இல்ல, நான் வந்து யாரை அடிச்சு உடைச்சு இப்பதான் அடங்கி இருக்கு அந்த புயல். தனிப்பட்ட முறையில் சொல்ல, சரின்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. நல்லது செய்யக்கூடியவர்களை நல்லது செய்தார்கள் சொல்லுங்க. மொழிக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, வகுப்பிற்கு அப்பாற்பட்டு சொல்லுங்க. தப்பு செய்யறவங்கள தப்புன்னு உறக்க சொல்லுங்க. எந்த மொழியா இருந்தானே, எந்த இனமா இருந்தானே, எந்த மதமா இருந்தானே நேர சொல்லுங்க. ஓகே சார், இந்த ஐன்ஸ்டீன் மாதிரி சில அறிவியலாளர்கள் இருப்பாங்களே, அவங்களோட கூற்ற வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, வாழ்க்கை 2 விதமாக இருக்குப்பா. ஒன்று, எல்லாம் மாயைன்னு பார்த்து வாழ்ந்தனாக்கா எல்லாம் மாயை தான். எல்லாம் அறிவியல்னு பார்த்து வாழ்ந்தனா எல்லாம் அறிவியல் தான். இது அந்த மகான்களே சொன்னது, ஐன்ஸ்டீன் அவர்களே சொன்னது. அறிவியலை பொறுத்தவரைக்கும் அவங்க தான் மகான்கள். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண விரும்புகிறேன் சார். நிறைய ஐயப்ப பக்தர்கள் சொல்கிற விஷயம், ஐயப்பன் சிலைக்கு வலது பக்கம்னு நினைக்கிறேன், பக்கவாட்டு பக்கத்தில் 2 பக்கத்தில் ஒன்று, அங்கே எரியிற விளக்கு இருக்குல்ல சார், நடையை மூடி அதுக்கப்புறம் திரும்ப நடை திறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மாதங்கள் கடந்து போதும். இது ஆக்சுவலாக உண்மையா? எப்படி எண்ணெய் காலியாகணும், திரி போகணும், இவ்வளோ விஷயங்களை தாண்டி இது சாத்தியமாக தான் என்ன? இல்லை, இது சாத்தியம். அதுக்கு பின்னாடி சில அறிவியல் இருக்கு, காரணங்கள். ஓகே, உண்மையான காரணங்கள் இருக்கு, அறிவியல் காரணங்கள் இருக்கு. ஆனால் சாத்தியமே. இது அதீத நம்பிக்கை. மகர ஜோதி எப்படி எரியுது?
மனுஷனால ஏற்றப்படுறது தான். மனுஷனால் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா ப்ரூவ் பண்ணது அது. இல்லை மனுஷனால் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. சில வருடங்களாக நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க மனுஷனால் ஏற்பட்டது. இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத போது, இந்த மாதிரி ஒரு விஷயமே மலைக்கு மேலே ஏறணும், அங்கே ஏற்றக்கூடிய எல்லாம் இல்லாத போது, காற்று அங்கே அடிக்கக்கூடிய காற்றுக்கும் அந்த சீசன் அந்த இதுக்கு குளிர் இதுக்கும் எப்படி நெருப்பு வருவாங்க? இல்லை, அதுக்கு ஒரு வரலாறு குறிப்பு இருக்குது சார். ஆதிவாசி மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க, அந்த தடம் இருந்திருக்கு ஒரு 300 வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கு டெக்னாலஜி தேவையில்லையே, பற்ற வைக்க நெருப்பு இருந்தால் போதுமே. இல்லை, ஆதிவாசி சபரிமலை பக்கத்தில் வாழ்ந்தாரு, அவங்க தான் வந்து மகர ஜோதி ஏற்றுனாங்கன்றதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வாழ்ந்ததுக்கான குறிப்பு இருக்கு, நானே சொல்கிறேன். அந்த மாதிரி இதில் ரெண்டாவது, இந்த ஜோதி நீங்கள் எரியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு இடத்துல மாறி மாறி. எங்களுக்கு பக்தி இருக்குது சார், கடவுளை பயங்கரமாக பூஜிப்போம். ஆனால் கண்மூடித்தனமான பக்தியை நாங்களும் அவாய்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சு இது பக்தி ஓகே, இதை விட்டு உயிரை கொடுத்து கடவுள் அப்போ தான் கிட்ட வருவோம், அதை நாங்கள் பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவோம். அது போல தான் விஷயம் நாங்கள் பகுப்போம் சார். இதில் வந்து இது சரி இது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பெருசு. இல்லை அது மூட நம்பிக்கை. என்னன்னா நீங்கள் நாங்கன்னு சொல்கிறீங்களே, நானும் அந்த இதுதான் மூட நம்பிக்கையை நானும் தான் எதிர்க்கிறேன். நாங்கள் வந்து வேற இல்லை, நாங்களும் மூட நம்பிக்கையை தேங்காய் உடைச்சா ரத்தம் வந்துன்னா தெய்வ குத்தம் போச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அது சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன அதை ஆதரிக்கிறோமா? இல்லை. ஐயனாருக்கு ஆடு வெட்டினா ஐயனார் ப்ளீஸ் ஆயிடுவாருன்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் நாங்கள் எதிர்க்கலை, மூட நம்பிக்கை தான் சொல்கிறோம். அப்போ நாங்களும் வந்து எது லாஜிக்கலாக கரெக்டாக அதை தான் சொல்கிறோம். நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லல. பத்ரிநாத்தில் இன்றைக்கும் -12 டிகிரி சென்டிகிரேடில் சூடு தண்ணி வருது கேணிலேருந்து. உங்களால் நினச்சே பார்க்க முடியாது, அந்த இடத்துல பனிமலையில் சூடு குளம் இருக்குது. கௌரி குண்டு கிட்ட கேதார்நாத் போகிற வழியில் சூடு குளம் இருக்குது. எப்படி சாத்தியம்? யார் உள்ளே புகை போட்டு ஏற்றுறாங்களா? மேபி ஜியாலஜிக்கல். அதுதான் சொல்கிறேன். ஏன் அங்கே ஜியாலஜிக்கல் இது வரணும்? ஓகே, அங்கே ஏன் சார் ஜியாலஜிக்கல் இது வரணும்? ஸ்பிரிச்சுவல் ஸ்போர்ட்டில் எதுக்கு அந்த இடத்துல அங்கே வந்திருக்கு? சிம்பிள் சார், அவ்வளோ கூட வேண்டாம். குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே 7 மாதம் இருக்குது, 10 மாதம் ஆனால் குழந்தை பிறந்துடும். பிறந்த குழந்தைக்கு 3 மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு பிரெட்டு கொடுத்தீங்கன்னா செத்து போயிடும். அதுக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தி கிடையாது. அந்த குழந்தை அம்மாவா வயிற்றுக்குள்ளே அந்த 7 மாதம் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்ணு மட்டன் பிரியாணி 1 கிலோ சாப்பிட்றா. சில பேர் மது கூட அருந்துறாங்க, சிகரெட்டு கூட பிடிக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. சாப்பிட்ற மட்டன் பிரியாணியை வச்சுக்கோங்க. எந்த அளவில் எந்த ஃபார்மேட்டில் அந்த மட்டன் பிரியாணி மாறி அந்த குழந்தைக்கு போகுது, யார் உள்ளே வச்சு அதை மாற்றுறது, அளக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. உள்ள ஏதாவது ஆட்டோமேட்டிக் கிளாக் டைமர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை. எப்படி நடக்குது? இதுக்கு என்ன லாஜிக்கு? இதுக்கு லாஜிக் என்ன? உடம்புலையே ரொம்ப மோசமான கடுமையான எலும்பு எதுன்னா விழா எலும்பு தான். பிரசவம் நடக்கும் போது அந்த கடுமையான ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அது வந்து பஞ்சு மாதிரி மாறுது, தன்னால் மாறுது. எப்படி நடக்குது? எந்த சயின்ஸ் நடக்குது? இது நம்ம கடவுள் சைடில் சொல்லிட முடியாதுல்ல. சயின்ஸ் என்ன சயின்ஸ்? எப்படி சயின்ஸ்? இது எல்லாமே சயின்ஸ்னு சொல்லிட முடியாதுல்ல. அதான் ரெண்டுமே தான் ஈக்குவலாக தான் போடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி சயின்ஸு? இது யார் வச்சு பண்ணுறது? இதை சொல்லலாம். ஆட்டம்லேருந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்குது, அதுதான் ஹியூமன் பாடி செல்லையும் இருக்குது, பிரபஞ்சம் முழுக்க அதுதான் இருக்குது சொல்லலாம். ஏன் ஆட்டமில் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கணும்? நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஆட்டமில் ஒரு உயிரணுவில் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஏன் இருக்கணும்? இப்படி பல கேள்விகள் போடலாம் சார். நம்ம கடவுள் வந்து மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள். கடவுள் வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய கம்மநாடி பயவன். அவர் கிட்ட கூட போக முடியாது. நம்ம வெறும் 6 அறிவு வச்சுட்டு கடவுளை இல்லைன்னு கூட சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவர் கிட்ட நெருங்கவே முடியாது, அவரை புரிஞ்சிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு இருந்தால் நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணுவோமோ. அதனால் கடவுள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. மூட நம்பிக்கைகளை தெரிஞ்சவங்க தான் தெரியாதவங்கள்ட்ட சொல்லி திருத்தணும். நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஆடக்கூடாது. அதுக்கு சான்று கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.